அப்பாவி மருமகள் பத்மினி சேவலின் கூவல் சத்தம் கேட்கும் முன்பே அவளுக்கான பணிகள் தொடங்கிவிட்டது. ஒரு பிளாஸ்டிக் வாளியில் தண்ணீர் கொண்டு வந்து தரையில் படரவிட்டாள். சாணி தெளிக்கும் பழக்கம் மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டன. அப்பகுதியில் மாடுகளை வளர்ப்பதே கௌரவ குறைச்சலாக கருதுபவர்களின் எண்ணிக்கை மிகுந்துவிட்டது. அவள் தண்ணீரை தெளித்து முடித்து விளக்கமாற்றை கையில் எடுத்து குப்பையை பெருக்கி தள்ளினாள். வீட்டினுள் சென்று வெள்ளை நிற டப்பா எடுத்து வந்தாள். மெதுவாக வாசலில் வந்து அமர்ந்து 4 புள்ளிகள் வைத்து மெதுவாய் 2 இழுப்பு இழுத்து கோலமிட்டு முடித்தாள். இப்படிதான் ராமராஜன் வீட்டில் தினமும் பத்மினியின் வேலைகள் தொடங்குகின்றன. பத்மினி ராமராஜனின் மூத்த மகன் ஆனந்தை காதலால் கரம் பிடித்தாள். காதல் திருமணத்தில் பெரிய சிக்கல்கள் இல்லை. இரு வீட்டாரும் சாத்தியம் பேசவில்லை. 80 பவுனு நகைதான் பேசியது. திருமணம் முடிந்த முதல் மாதத்திலே ஆனந்த் விபத்தில் இறந்து விட்டான். பசி அடங்க காலனின் கயிற்றுக்கு பத்மினியின் பெற்றோரும் பலியானார்கள். ஆதரவற்று நின்றவளுக்கு ராமராஜன் வீட்டு திண்ணதான் அடைக்கலம். முறைவாசல் வேலை முடிந்ததும் அடுக்கலையில் மெதுவாய் சென்று சுவரில் கையை தடவி சுவிட்சை கண்டுபிடித்து தட்டினாள். அறைநீரின் வெளிச்சம் அந்த அறை முழுதும் பரவியது. ஃப்ரிட்ஜை திறந்து பத்மினி என பெயரிட்டிருந்த அந்த எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்தாள். மாவு சற்றே உப்பி பொங்கி இருந்தது. ஒரு குண்டு கண்டி எடுத்து வேகமாய் கிண்டினாள். உயர்ந்த மாவின் அளவு சற்றே குறைந்தது. ஒன்றாயிருந்த மாவு கூட்டத்தை பிரித்து தனித்தனியாய் இட்லிகளாய் அளவாய் பதமாய் இட்லி சட்டியில் ஊற்றினாள். இட்லிகளுக்கு துணையாக சட்னியை செய்து கொண்டிருந்த போது மணி 6 தொட்டது. மாமியாரின் பத்மினி எனும் முழங்கல் சத்தம் கேட்டதும் வேகமாய் வாசல் சென்று பால் பாக்கெட்டை எடுத்து காஃபி போட்டாள். இந்த பத்மினி பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை என்று கத்திக்கொண்டே அடுக்கலைக்குள் வந்தாள் அம்புஜம். அம்புஜம் பத்மினியின் மாமியார். அத்தே போட்டுட்டேன் அத்தை, இப்போ 2 நிமிஷம் நீங்கள் போங்க, நான் கொண்டு வந்துடுறேன் என்றாள் பத்மினி. நீ கொண்டு வந்து கிழிச்ச அத்தையாம் அத்தை, போடி அங்கிட்டு என்று சொல்லிவிட்டு கொதித்து நின்ற காஃபியை இறக்கி டம்ளரை ஊற்றிக்கொண்டு பொறுப்பாய் அங்கிருந்து நகர்ந்தவள் என்னங்க என்று இழுத்து கொண்டே நகர்ந்தாள். அதன் பிறகு மீறி அடுக்கலை வேலைகளை முடித்துவிட்டு குளிக்கலாம் என்று யோசித்து கொண்டே நகர்ந்தாள் பத்மினி. உள்ளே ஹாலில் ஏதோ சத்தம். என்ன என்று எட்டை பார்க்கலாம் என்று மனது சொல்லியது. உள்ளே சென்றாள். அம்புஜமும் அவளுடைய 2ஆம் மருமகள் சாவித்திரியும். அது அவர்களுக்குள்ளான சண்டை இல்லை, பத்மினியின் வேலைகளில் உள்ள குறைகள். பத்மினிக்கு அடுக்கும் வேலை. சாவித்திரி ராமராஜன் வீட்டில் இன்று வரை விளக்கமாறு பிடித்ததில்லை. அடுக்கலையில் தீக்குச்சி கொளுத்தியதில்லை. காலை 7 மணிக்கு முன் சூரியன் பார்த்ததில்லை. அம்புஜமும் சாவித்திரியும் சேர்ந்து ஒரு மூட்டை துணிகளை துவைக்க பத்மினிக்கு வாரி வழங்கினார்கள். பத்மினி இந்த வீட்டுக்கு வரும்போது வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிதான் வந்தாள். என்ன புண்ணியம், போன 3 மாதங்களுக்கு முன்பு அதை அம்புஜத்தின் மகள் வீட்டுக்கு அனுப்பியாக்கிவிட்டது. அனைத்து துணிகளையும் துவைத்து சிண்டுகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காலை மணி 10 இருக்கும். அடுக்கலைக்கு சென்று அம்புஜம் சாப்பிட்டு வைத்த தட்டை எடுத்து கழுவிட்டு இட்லி சட்டியை திறந்து 2 இட்லியை எடுத்து தட்டில் வைத்தாள். அம்புஜத்திற்கு எப்படி மூக்கு வேர்த்ததோ தெரியவில்லை. அடுக்கலைக்குள் வேகமாய் வந்து குதித்தாள். என்னடி உனக்கு அதுக்குள்ள அவசரம் சாப்பிட என்று தட்டை பிடுங்கி ஓரமாய் போட்டுவிட்டு, ஊர்லேருந்து என் மாமா வரார், போய் கடையில் இந்த லிஸ்ட்டில் உள்ள ஜாமானை வாங்கிட்டு வாடி, வந்து துண்ணலாம் என்று கத்தினாள். பத்மினி மறுபேச்சு பேசவில்லை. இட்லி தட்டை ஓரமாய் வைத்துவிட்டு கடையை நோக்கி நடந்தாள். பத்மினி மறுபேச்சு பேசவில்லை. இட்லி தட்டை ஓரமாய் வைத்துவிட்டு கடை நோக்கி நடந்தாள். கடையில் ஒரே கூட்டம். அண்ணாச்சிடம் லிஸ்ட்டை கொடுத்து ஜாமான் வாங்கி கொண்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது மணி உச்சியை நெருங்கியது. என்னடி மசமசனு ஒரு 10 ஜாமான் வாங்க இவ்வளோ நேரமா? சீக்கிரம் வாடி, போய் அடுக்கலை வேலையை பாரு, எல்லாரும் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே வேலையை பாரு. மீண்டும் கேஸை ஆன் செய்து விருந்துக்கு சமையல் செய்ய ஆரம்பித்தாள். குக்கரில் விசில் சத்தம் வர தொடங்கியிருந்தது. பின் வத்தக்குழம்பு, பொரியல், கூட்டு, அப்பளம், மாங்காய் பச்சடி என விதவிதமாக செய்ய பணித்தாள் அம்புஜம். மணி 2 கடிகார முள்ளு கூட ஆறுதல் சொல்ல அப்பப்ப நொடி முள் வரும். இங்கு அவளுக்கும் யாரும் இல்லை. குளிக்காமலே அவள் உடல் வியர்வையில் நனைந்தது. ஃபேன் காற்றுக்கு அவள் உடல் இயங்கியது. ஹாலுக்கு சென்று அங்கிருந்த ஃபேனை போட்டுக்கொண்டு அருகே இருந்த நாற்காலியை நகர்த்திவிட்டு தரையில் சுவர் ஒட்டி உட்கார்ந்தாள். 10 நொடிதான் ஆகியிருக்கும். ஏய், என்னடி இங்கே உட்கார்ந்துருக்க? சமையல் வேலையெல்லாம் என்ன ஆச்சு என்று பொறிந்தாள் அம்புஜம். சமையலெல்லாம் ஆச்சு அத்தை என்றாள் பணிவாய் பத்மினி. அப்புறம் இங்கே உட்காந்து நேரத்தை வீணடிக்கிற? போய் எல்லாருக்கும் ஒட்டடை அடிச்சு கூட்டி சுத்தம் பண்ணு, நீட்டாக கூட்டி வைடி, கடமைக்கு செய்யாத என்றாள். பத்மினி ஏதும் பேசவில்லை. எழுந்தாள். விளக்குமாறை எடுத்துக்கொண்டு மீண்டும் வியர்வை வழி வெளியே தொடர்ந்தாள்.
மணி 5 அடித்தது. அப்போது வாசலில் வாங்க வாங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அம்புஜம் மாமா வந்துட்டாங்க பாரு, உள்ளே வாங்க என்று மாணிக்கம் மாமாவுக்கு ஏகபோக வரைபல் கொடுத்து கொண்டிருந்தார் ராமராஜன். ராமராஜன் ஒரு அப்பாவி. மனைவி அம்புஜத்தின் அத்தனை செயலுக்கும் தலை ஆட்டுவதை தவிர வேறு ஒன்றும் அறியாத மனிதன். வாங்க வாங்க, என்னங்க நிற்க வச்சு பேசிக்கிட்டு? உட்காருங்க மாமா. வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? அத்தை எப்படி இருக்காங்க? மாணிக்க மாமா புன்சிரிப்போடு எல்லோரும் சவிக்கும், நீ எப்படி இருக்க என்று சொல்லிக்கொண்டே கையில் கொண்டு வந்த பழப்பையை அவளிடம் நீட்டினார். எம்மாடி சாவித்திரி, மாமா வந்திருக்காரு பாரு, காஃபி எடுத்துட்டு வா. இரண்டாவது மருமகள் சாவித்திரி பத்மினி போட்ட காஃபியை தட்டில் வைத்து கொண்டு வந்து மிகவும் அடக்கமாய் நீட்டினாள். ராமராஜன் கைகளில் பத்மினி போட்ட காஃபியில் நுரை ததும்பி ஒதுங்கி அவர்களை பார்த்து ஏளனமாய் சிரிப்பது போல் இருந்தது. மாணிக்கம் காஃபியை உறிஞ்சிக்கொண்டே, இதா ரெண்டாவது மருமகளா என்று சொல்லும் போதே சாவித்திரி சிரிப்பை உதித்தாள். ஆமாம் மாமா. சாவித்திரி என்ன ஒரு வேலையும் செய்ய விடாது, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யும் என்றாள் அம்புஜம். மாணிக்கம் மூத்த பையன் சம்சாரம் எங்க என்று இழுத்தார். அவ எங்க மாமா இங்கே இருக்கா? எங்கேயோ ஓடி போயிட்டா, நாங்களும் தேடல. இதுதான் என் பொண்ணுக்கு பொண்ணா பையனுக்கு பையனா இருந்து ஏன் சோகத்தை போக்குது என்று சொல்லிக்கொண்டே முந்தானை இழுத்து கண்ணை துடைத்து கொண்டாள். இவை அனைத்தும் கீற்றும் கேட்காதவளை அடுக்களை பணியில் பத்மினி. அம்புஜம் அடுக்கலைக்குள் நுழைந்து, தடி வெளியே மாமா இருக்காரு, அவர் கண்ணில் பட்டு தொலைஞ்சிடாத. சரியா புரிஞ்சதா என்று உரைத்தாள். சரி என்பது போல பாவமாய் தலையசைத்தாள் பத்மினி. அவர்கள் மதிய உணவை மாலையில் சாப்பிட்டு மாமாவை வழி அனுப்பிவிட்டு இரவு உணவையும் பத்மினி செய்து முடித்ததும் 8 மணிக்கெல்லாம் தின்று தீர்த்துவிட்டு படுக்க ஆயத்தமானார்கள். எல்லாரும் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு பார்க்கையில் சோத்து பானையில் அவளுக்கென்று ஒரு சில பருக்கைகளை மிச்சம் இருந்தன. அதை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பை சிரித்தாள். ஏதோ நினைவுக்கு வந்தவள் போல தண்ணீரை அள்ளி 2 டம்ளர் குடித்தாள். திண்ணைக்கு வந்தாள். அங்கு சுவர் ஓரமாய் பாயை விரித்தாள். அவளைப் போலவே அழுந்தி போன ஒரு தலையணை, அதன் மீது அந்த சோர்ந்து போன தலை வைத்து படுத்தாள். அடியே என்று கத்தியவரை அம்புஜம் அவ்விடம் குதித்தாள். காலையிலிருந்து ஒன்றுமே திங்களே அடே, இந்தாடி புடி சாப்பிடு என்றவாறே பத்மினி காலையில் சாப்பிட எடுத்த 2 இட்லிகளை நீட்டினாள். பத்மினி ஏதோ பேசவில்லை, வாங்கி கொண்டாள். ஏண்டி, உனக்கு சாப்பாடு போடாத அளவுக்கு நான் என்ன கொடுமைக்காரியா? சாப்பிட்டு தூங்கு. அம்புஜம் அங்கேருந்து ஒரு முறைப்புடன் நகர்ந்தாள். இவ பட்னியா இருந்து முடியாமல் படுத்துக்கிட்டா வீட்டு வேலை யார் பார்க்கறது? அம்புஜம் போய்விட்டாள். அந்த 2 வறண்டு போய் இன்னும் இவளுக்காக காத்திருக்கும் இட்லிகளை மெதுவாய் வாயுக்குள் தள்ளினாள். அது தொண்டையை தொடுகையில் விக்கலுடன் அவள் அறியாமல் கண்களில் நீர் பெருகி சொட்டியது. பின் அந்த தட்டையை கழுவி வைத்துவிட்டு திண்ணைக்கு வந்தாள். பாயின் அருகில் விரிந்து கிடந்த விளக்கமாட்டை சரி செய்து ஓரம் போட்டுவிட்டு தானும் ஒரு ஓரமாய் அதன் அருகில் படுத்து கொண்டாள். அழுகையுடன் விளக்கமாறாக, நாம் தினசரி வாழ்வில் ஒரு சில பத்மினிகளை கடந்து கொண்டுதான் இருக்கின்றோம். சில பத்மினிகளை நாமளே உருவாக்கின்றோம். இன்னும் சில நேரங்களில் நாமே பத்மினிகளாகவும் இருக்கிறோம். பத்மினிகள் உருவாவது நிறுத்தப்பட போவதில்லை. பத்மினிகளின் வாழ்வு முழுக்க கண்ணீரால் நனைந்து கொண்டேதான் இருக்கிறது. அவளின் கண்ணீரை துடைக்க முடியாத கைக்குட்டியாக நிற்கிற சமூகத்தில் நானும் ஒருவன். சொல்லப்படாத ஒரு பத்மினியின் கதை இது. இன்னும் கூட எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பத்மினியின் வாழ்க்கை இப்படி இருக்கத்தான் செய்கிறது. பத்மினிகளின் வாழ்வு நாளை நிச்சயம் விடியும். விடியலை நோக்கி நம்பிக்கையோடு. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.